ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு சொல்யூஷன். நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு. அந்த மெசேஜை நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் அவர் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுறாரு. நமக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு தான் டிஸ்பிளே ஆகுது. இப்போ அவர் டெலிட் பண்ண அந்த மெசேஜை நம்ம படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்க முடியும். அதுவும் எந்த அப்ளிகேஷனையுமே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்கள் மொபைலில் இருக்கிற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புன பர்சன் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து நீங்க பாக்குறதுக்கு முன்னால டெலிட் பண்ணி இருந்தா கூட அவங்க அனுப்புன மெசேஜ் என்னன்னு நம்ம படிச்சுக்க முடியும். அது எப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய ரியல்மி மொபைல்ல இருந்து சொல்றேன். லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எனேபிள்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் மேல இருக்கிற மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்ப டோட்டலா வெளியே வந்துருங்க. இப்ப உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்றாரு. அதாவது நானே என்னுடைய இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு 2 மெசேஜ் இந்த மொபைலுக்கு அனுப்புறேன். அனுப்பிட்டு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மொபைல்ல எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஆனா நம்ம செட்டிங்ஸை நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரியை ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அங்க போய் பார்ப்போம் அவங்க அனுப்புன மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டலா வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே வந்துட்டு செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரை ஓபன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரியை ஓபன் பண்ணிக்கங்க. பாருங்க, அவங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் அவங்க அனுப்பின மெசேஜ் என்னன்னு இங்க புட்டு வச்சிருச்சு. அந்த மொபைல்ல ஃபர்ஸ்டா அனுப்பின மெசேஜ் வந்து ஹே ஹவ் ஆர் யூ, செகண்டா அனுப்பின மெசேஜ் வந்து வென் வில் மீட் யூ, தேர்டா அந்த மெசேஜை டெலிட் பண்ணிருக்காங்கன்னு காட்டுது. ஸோ மெசேஜ் அனுப்பின பர்சன் நீங்க படிக்கிறதுக்கு முன்னால டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணியிருந்தாலும் இந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரியை உங்க மொபைல்ல ஆன் பண்றது மூலமா அவங்க டெலிட் பண்ணியிருந்த மெசேஜையும் நம்ம ஈஸியா படிச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.